வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம டாப் 5 மொக்க வில்லன்ஸ் ஆஃப் 2024 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்டை நான் உருவாக்கல. ஆக்சுவலாக அந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டரை சரியாக ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது அந்த வில்லன் கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு வில்லனாகவே தெரிஞ்சிருக்க மாட்டார், ஒரு மாதிரி காமெடி பீஸாக தெரிஞ்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த வில்லன் கேரக்டர் படத்தில் ஒட்டாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வில்லன்ஸை தான் தூக்கிட்டு வந்து நான் டாப் 5 லிஸ்ட்டாக போட்டிருக்கேனே தவிர அந்த நடிகரை நான் வந்துட்டு மொக்கையாக நடித்தார், பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. அந்த வில்லன் கேரக்டர் மொக்கையா படத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரேன். சரி, ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்டர் யாருன்னா நம்ம ரத்னம் திரைப்படத்தில் நடிச்ச முரளி சர்மா அப்படிங்கிறவர் தான். இந்த ஒரு திரைப்படத்தில் பீமா ராயுடு அப்படிங்கிற கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வில்லன் கதாபாத்திரம் வந்து பார்த்தோன்னா பெருசாக அந்த திரைப்படத்தில் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு வில்லத்தனம் பண்ணுற அப்படின்ட்டு மூஞ்சி பூரா பவுடர் பூசிட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும், சிரிப்பு வேற லெவலில் வரும். அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் என்ன பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம ரத்னம் அதை முறியடிச்சிருவாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹீரோயின் வீட்டு லேண்ட் அபகரிக்க பார்ப்பாரு, அதையும் ரத்னம் முறியடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த லேண்டில் காலேஜை கட்டாமல் அடுத்தவங்க லேண்டில் போய் கட்டி வச்சிருப்பாரு. அங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மொக்க வில்லன் ஆக்கியிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் நெருங்க தான் வந்துட்டு அந்த வில்லத்தனத்தை கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் காட்டின அந்த பஸ்ல எல்லாரையும் கொலை பண்ணி திருடின கேரக்டரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனத்தை கூட்டி இருப்பாங்க. பட் நம்ம ரத்னம் வந்து ஒரடியாக முடிச்சு விட்டு போயிடுவாரு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் இந்த கேரக்டருக்கு பெருசாக வில்லத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இருக்காது, ஒரு ரைஸ் அப்படிங்கிறதே இருக்காது. ஹீரோவே ஜெயிக்கிற ஒரு வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா இவரை காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஹீரோ கொலை பண்றதுக்காகவே ஒரு வில்லனை உருவாக்கி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மொக்க வில்லனா தான் இவரை காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே நம்ம பீமா ராயுடு எனப்படுகிற இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் 5th பிளேஸ்ல வச்சிருக்கேங்க. இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய மொக்க வில்லன் யாருன்னா நம்ம கோட் திரைப்படத்தில் வந்த மோகன் அவர்கள். ஸோ மேனன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த கேரக்டர் ரொம்பவுமே மொக்கையாக தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யுரேனியமை கடத்திட்டு போகும்போது அங்கே ஃபேமிலியை கூப்பிட்டு வருவார். எவனாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச ஃபேமிலியை கூப்பிட்டு வருவானான்னு தெரில. அப்புறம் பாம் வைக்கிறது பிரபுதேவாவாக இருந்தாலும் நம்மால் வந்துட்டு காந்தியை தான் பழி வாங்குவார். சரி, இந்த மேனன் கேரக்டர் வேற எப்படா நம்ம காந்தியை கொலை பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பெருசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் எதுவும் பண்ண மாட்டார். ஸோ நம்ம ஜீவன் கேரக்டர் கையில் படத்தை ஒப்படைச்சிட்டு இவர் மொக்கையாக தான் படம் ஃபுல்லாகவே உட்காந்துருப்பாருன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ண ஒரே ஒரு வில்லத்தனம் இந்த திரைப்படத்தில் என்னன்னா நம்ம காந்தியுடைய பையன் ஜீவனை வந்து கடத்திட்டு போய் நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணது மட்டும்தான் ஒரு வில்லத்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி இவர் வேற எதுவும் பெருசா பண்ணல. ஆனா அந்த பிரெயின் வாஷ் பண்ற மேட்டருமே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னடா இப்படி போய் கூப்பிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணிட்டான்னா நம்ம ஜீவன் மாறிடுவானா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த கேரக்டர் அந்த இடத்துலயும் கன்வின்சிங்கான ஒரு வில்லத்தனத்தை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆக்சுவலாக இந்த கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் வில்லன்ஸ்லேயே இவரை நான் போட்டிருப்பேன். ஆனால் அந்த ரைட்டிங் இல்லாத காரணத்தினால தான் வந்துட்டு ஒரு மொக்க வில்லனாக இவர் வந்திருக்காரு. ஸோ அதனால நம்ம மேனனுக்கு இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸை கொடுக்குறேங்க. அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய மொக்க வில்லன் யாருன்னா நம்ம ராயன் திரைப்படத்தில் வந்த சேத்துராமன் அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் தான். அவன் செய்யறது இருக்கட்டும், இப்போ நான் இங்கே ஒன்று செய்ய போறேன்னு அதை பற்றி பேசுவோமா? ஆக்சுவலாக இந்த கேரக்டரை நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நல்லாவே நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த கேரக்டர் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேதுராமன் வந்துட்டு துரையை வந்து போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு, ஆனால் போட முடியாது. ஆனால் நம்ம ராயன் வந்து தம்பிகளோட இறங்கி போட்டுருவாரு. அப்போ நம்மளாலே முடியாதது ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்காம நம்ம ராயனை வந்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை காமெடி பீஸாகவும் காட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் தம்பி மாதிரி வளர்த்த ஒருத்தனை வந்துட்டு ராயனோட தங்கச்சி ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை வந்து ராயன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் ரேப் பண்ணியிருக்காண்டின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட நியாயம் பேசிட்டு இருப்பாரு. அவரே ஒரு வில்லன் கேரக்டர், கொடூரமான ஆளுன்னு காட்டியாச்சு. அப்போ வந்துட்டு அவன் ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த வில்லத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ராயன் கூட காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறமா ராயன் ஏதாவது பண்ணான்னா நாமளும் போட்டு தள்ளிடலான்ட்டு ஒரு மோட்டிவ்ல இருக்கும்போது இவரும் போயிட்டு அந்த அடங்காத அசுரன் சாங்கில் இவரும் ஆடிட்டு இருப்பாரு. எதுக்கு ஆடுறாருன்னு சுத்தமாக தெரியாது, ஆனால் எல்லாரும் ஆடுறாங்கன்ட்டு இவரும் ஆடிட்டு இருப்பாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கேரக்டர் ஒரு மாதிரி வில்லன் ஷேட்லையும் காட்டுறாங்க, அப்பப்போ இவன் நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறானுங்க, அப்புறம் காமெடி பீஸாவும் காட்டுறாங்க. ஒரு மாதிரி குழப்பமான கேரக்டராக தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவர்களை இந்த சேதுராமன் அப்படிங்கிற கேரக்டர்ல ராயன் திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரு மொக்க வில்லன் மாதிரி தான் தெரிஞ்சது, ஒரு ரா அண்ட் ரேஜ்டான வில்லனாகவும் தெரியல.
ஒரு நியாயமான வில்லன் மாதிரி தெரியல, ஒரு கலப்படமான ஒரு மொக்கையான வில்லன் மாதிரி தான் தெரிஞ்ச காரணத்தினால இந்த லிஸ்ட்ல இவருக்கு நான் 3rd பிளேஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்கக்கூடிய நடிகர் யாருன்னா நம்ம பாபி டியோல் அவர்கள். உதிரன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு கங்குவா திரைப்படத்துல. உயிர்களின் இதயத்தையும் ரத்தத்தையும் படைத்தும் போதாதா. ஆக்சுவலா இந்த உதிரன் கேரக்டர்ல நம்ம பாபி டியோல் அவர்கள் நல்லா தான் நடிச்சிருந்தாரு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஒரு மொக்கையான வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கேரக்டர் இந்த படத்துல ஹீரோ கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சீன்ல கூட இந்த கேரக்டர் ஜெயிச்சா மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு கங்குவா கொலை பண்றதுக்காக தன்னுடைய 2 பசங்களை அனுப்புவாரு. அந்த 2 பசங்களையும் கங்குவா போட்டு தள்ளிடுவான். அடுத்தது 3ஆவதா ஒரு பையனை வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட அனுப்புவார் கொலை பண்றதுக்கு. அந்த பொண்ணுங்களே வந்து அந்த பையனை முடிச்சு தள்ளிடுவாங்க. அண்ட் ஃபைனலா நானே வரண்டா கங்குவா கொல்றதுக்குன்ட்டு அவர் வருவாரு, கங்குவா முடிச்சு தள்ளிடுவாரு. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த அரத்தி தீவினர் எதுக்காக இருக்காங்கன்னா கங்குவா கிட்ட வந்து சாகறதுக்குனாகவே 3 தடவை வந்து சாவானுங்களே தவிர அவனுங்க ஒரு வெங்காயத்தையும் பண்ணியிருக்க மாட்டானுங்க இந்த திரைப்படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கங்குவா கிட்ட சாகறதுக்காகவே ஒரு கேரக்டரை உருவாக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர இந்த கேரக்டர் பெருசாக ஒரு வில்லத்தனம் பண்ணவே இல்லை இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சிறுத்தை சிவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் மெயின் வில்லனே. ஸோ அந்த ஆக்டர்ஸுடைய அவ்வளோ உழைப்பையும் வேஸ்ட் பண்ணி விட்டார் ஸ்க்ரீன் பிளேல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ உதிரன் கேரக்டருக்கு 2nd பிளேஸ் கொடுக்கறதா இல்லை சிறுத்தை சிவாவுக்கு 2nd பிளேஸ் கொடுக்கறதா எனக்கு டவுட்டாக இருக்கு. சரி, இது மொக்க வில்லன்ஸ் லிஸ்ட் ஆச்சே, அதனால நம்ம உதிரன் கேரக்டருக்கே கொடுத்துடலாம். இப்படி நம்ம உதிரன் கேரக்டர் இவ்வளோ மொக்கையா இருக்கு, அதாவது ஒரு இடத்துல கூட ஜெயிக்காம ஒரு மொக்க கேரக்டர் டிசைன் பண்ண இந்த கேரக்டரே நான் 2nd பிளேஸ்ல வச்சிருக்கேன். அப்போ அடுத்து 1st பிளேஸ்ல இதை விட எவன் ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த 1st பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா தேவாரா திரைப்படத்தில் நம்ம பைரா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச ஷாயிஃப் அலி கான் அவர்கள் தான். செங்கடல் கிட்டேயே வந்து ரத்தத்தை பத்தி பேச என்ன தைரியம்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம பார்த்த உதிரன் கேரக்டர் கூட ஒரு மொக்க வில்லன் தான். ஆனா இந்த பைரா கேரக்டர் ஒரு பேக் வில்லன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல தேவாரா வந்துட்டு எப்ப நாம இந்த தொழில வேண்டாம், அதாவது கடலுக்கு போய் கடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரோ அப்பதான் வந்துட்டு இந்த கேரக்டர் ஒரு வில்லனா மாறுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதனால தேவாராவை கொல்றதுக்கு ஆள் அமைச்சிருப்பாரு. பட் தேவாரா எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வர அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவாராவை கொலை பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த வரா பெரியவனாகி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கொலை பண்றானே வச்சுப்போம். அப்போ வரா சின்ன பையனா இருந்தப்ப கூட 2-3 தடவை வந்துட்டு பைராவுடைய ஆளுங்கெல்லாம் போய் அடி வாங்கிட்டு வருவாங்க கடலுக்குள்ள போய். அந்த சின்ன பையன் கிட்டயான அடி வாங்குனீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் டோட்டலாவே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சின்ன பையன் கிட்ட போய் முதுகுல கீரல் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஆனா நம்ம பைராவால ஒரு வெங்காயத்தையும் புடுங்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை கூட விடுங்க, தேவாரா செத்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் அவனால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு பேக் வில்லனா தான் அவனை காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் நைட்டு பூரா சண்டை போட்டாலும் நம்ம தேவாரா கிட்ட தோத்துருவாரு. ஸோ தேவாராவை ஒரு கட்டத்தில் சுத்து போட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்ச பிளானும் வீணா போயிடும். சரி, தேவாரா செத்துட்டான், இனி நம்ம கடலுக்குள்ள இறங்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம வரா பயப்புள்ள அவன் வந்துட்டு ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் நம்ம பைராவால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி எந்த பிளான் போட்டாலும் சரி, எந்த வில்லத்தனம் பண்ணாலும் சரி, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக வில்லத்தனமே இந்த கேரக்டருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தேவாராவை கொல்லணுங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இவரை காட்டுவாங்களே தவிர எந்த ஒரு வில்லத்தனமும் இந்த படத்தில் பண்ணியிருக்கவே மாட்டாரு. இந்த படத்தில் அந்த கேரக்டரும் மொக்கையாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவர் பண்ண ஒரே ஒரு வில்லத்தனம் என்ன அப்படின்னா, நம்ம வரா வந்துட்டு நைட்டு 4 பேர் அடிச்சிருப்பாரு. அதில் ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இவரே கொலை பண்ணிட்டு அதை வராதான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று கட்டுவார். ஆக்சுவலாக அதுதான் இவர் பண்ண ஒரே ஒரு வில்லத்தனம் நினைக்கிறேன் இந்த படத்தில். ஆனால் அந்த வில்லத்தனமும் ஒரு மொக்கையான வில்லத்தனம் தான் நான் சொல்லுவேன். அதனாலே இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மொக்க வில்லன் அண்ட் ஒரு பேக் வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸாக பிடிச்சிருக்காருங்க. சரி, ஓகே நண்பர்களே, வேற எந்தெந்த மொக்க வில்லன்ஸ்லாம் இந்த 2024 இருந்தாங்க, யாரையாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.